சால்சா வாங்கிக்கலையா? சால்சா பிடிக்காதா? கிரேவி வாங்கி விடுதானே? பெரும் பிரியாணியே போதும் அப்படின்ட்டியா? லவ் ஃபெயிலியரா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண சூப்பரா இருக்கு ப்ரோ. எப்பவுமே நான் இங்க இருந்தா சாப்பிடுவேன் ப்ரோ. அது பாருங்க, உங்களுக்கு மட்டும் கடவுள் கொடுத்த வர மாங்காவோட வந்து சீப் அண்ட் பெஸ்ட் வாங்க. ஓகே, 65 வயசு ஆயிருச்சு. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. அப்படியே வந்துட்டாங்கடா உள்ள. ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? பெரிய அவர் பேசுறாரு அப்படியே கேட்கும். ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? திண்டுக்கல் பிரியாணி வேற, ஆம்பூர் பிரியாணி வேற. இங்க மதுரைக்கு நம்ம பிலால் பிரியாணி தான். பிலால் பிரியாணி தான் முறுக்கி விட்டுருவோம். தரமா பாத்தீங்களா எப்படிலாம் சாப்பிட்டு இருக்காங்க மக்கள். நானும் மதுரைக்காரன் தான்டா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்பீட் சதீஷ். நம்ம சேனல்ல எது எங்கெங்க ஃபேமஸோ அதை அங்கங்க அப்படியே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாநகர் அப்படின்னாலே நம்ம சாப்பாட்டுக்கு ஃபுல் ஃபேமஸு. அந்த மதுரை மாநகரில் K.Pudur அப்படின்ற இடத்துல இருங்க. ஸோ அந்த K.Pudur பக்கத்தில் அல்லமீன் ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியும், ஆல் டைம் ஃபேவரட் அல்லமீன் ஸ்கூல். அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பிலால் பீப் பிரியாணி அப்படின்ற ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். மதுரை அப்படின்னாலே பிரியாணி ஃபேமஸில். அதே மாதிரி மதுரையில் வந்து பீஃப் பிரியாணி, பீஃப் விரும்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து மதுரையில் பெஸ்ட்டு கடை பீஃப் அப்படி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க நம்ம ஐபண்ண கடை தான் அப்படின்னு. இங்கே நிறையா ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து பார்சல் வாங்கிட்டு போயிருப்பாங்க. கூட்டமாக இருப்பாங்க, நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள உட்காந்து சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும், அந்த பிரியாணியில் இது பீஃப் பீஸை வச்சு அப்படி தொட்டு சாப்பிடும்போது நமக்கே வச்சு ஊறும். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் பிலால் பீப் பிரியாணி கடையில். ஸோ இங்கே வந்து ஆர்டரிங் பேர்லேயும் கூட அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அண்ட் உள்ளே போகிறோம், சாப்பாடு எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, மக்கள்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ஆனால் இப்போ நம்ம உணவகம் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் இருக்கும்? 20 வருஷம். அது கரெக்டாக 20 வருஷம். கரெக்டாக 20 இயர்ஸ். ஸோ 20வது வருஷம் வாழ்த்துக்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பிலால் பீஃப் உணவகம் இதை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை பரம்பரை நீங்கள் இந்த ஒரு பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை பரம்பரை இல்லை. நான் அதுக்கு திண்டுக்கல்ல இருந்தேன். திண்டுக்கல்ல நல்ல ஃபேமஸான ஹோட்டலில் வேலை சமையல் பண்ணிட்டு மாஸ்டர். அதுக்கப்புறம் ஆமாம், நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே மதுரை வந்துட்டோம். மதுரை வந்து முன்னாடி நீங்கள் இங்கே அப்படியே ஹோட்டலில் வேலை பார்த்தேன். அப்புறம் திரும்ப அப்படி தனியாக ஒரு கடை வச்சேன். கடை வச்சு நம்ம கடையாக இருந்துச்சு போது 2003 கடையாக பிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் கடையை ஒரு பிரச்சனையில் அடிச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப ரோட்டில் அந்த மாதிரி இருக்குது. குறிப்பு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது எதுவும் சாப்பிட்டுருக்கேன். அப்போ வந்து பீப் பிரியாணி 14 ரூபா. ஆமாம், 14 ரூபா இருந்தது. இந்த பிளாக் பஸ்டரோட போட்டோலாம் போட்டு நாளை மாதிரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு காலம், அழகிய காலம். இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து எந்த அரிசியில பண்றோம்னா? சீரக சம்பா. சீரக சம்பா ஃபுல்லா நீங்க மாஸ்டர் வச்சு பண்றீங்களா இல்ல நீங்க தான்? எல்லாமே நானே பண்ணுவேன். ஆல் இன் ஆல் நீங்க தான் ஃபுல்லா எல்லாமே. மசாலா ஐட்டம்ஸ்லாம் எப்படினா? மசாலா எல்லாமே வீட்லயே நாங்களே தயார் பண்ணுவோம். எல்லாமே வெளியில எதுவுமே வாங்கல, எல்லாம் வீட்லயே தயார் பண்ணிடுவோம். நம்ம குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைங்க வந்து எல்லாருமே சாப்பிடலாம். எந்த ஒரு வயிற்று பிரச்சனை எதுவுமே வராது. எந்த பிரச்சனையும் வராது. நான் வந்து கொஞ்ச நாளா வரேன். வந்து ஒரு 2 ட்ரிப்பு வாங்கி சாப்பிட்ருக்கேன். நல்லா இருக்குது. திருப்பி அன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் எல்லாம் வந்தாங்க, கடை தெரியாமல் ரிட்டர்ன் போயிட்டாங்க. அப்படியே ஓகே, நான் இருக்கிறது சென்னையில் இருக்கேன். கொஞ்சமானாலும் நல்ல டேஸ்ட் இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன மெனுவில் இருக்குது இப்போ நம்ம ஹோட்டலில்? பீப் பிரியாணி, பீப் சில்லி, சுக்கா, குடல். ஈவினிங் வந்து சூப்பு, வால் சூப்பு போகிறோம். வால் சூப்பு எல்லாமே இருக்குது. எல்லாமே. இப்போ இங்கே வந்து சாப்பிடும்போது எது அதிகமான சேல்ஸ் மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க? பிரியாணி, சில்லி பிரியாணி, அந்த சில்லி பிரியாணி, பீப் சில்லி. ஓகே, அதுக்கப்புறம் சுக்கா, குடல். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தவம். தவம், பேரே தவமா இருக்குடா. தவமின்றி கிடைத்த வரமே. எங்க இருந்து வரீங்க? நான் மதுரை. அது இதில் பாண்டிகல் ரிங் ரோடு இருந்தோம். பாண்டிகல் ரிங் ரோடு. ஸோ அங்கேருந்து இங்கே சாப்பிட வந்துருக்கீங்களா? ஸோ இங்கே பிலால் பீப் பிரியாணிக்கு எத்தனை வருஷமா சாப்பிட வந்துருக்கீங்க? நான் இப்போ ஒரு 2 வருஷமாக சாப்பிடுவேன். 2 வருஷமா சாப்பிடுவீங்களா? எப்படி இருக்கு? அங்கே வேலை பார்க்கறனால ரெகுலராக இங்கே தான் சாப்பிட வருவோம். நான் மட்டும் வந்துருக்கேன். ஏன்னா இன்னும் ஒரு 4-5 பேர் நாங்கள் மொத்தமாக கூட்டமாக தான் வருவோம். இங்கே சூப்பு, வால் சூப் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே மல்லியில் மேலாப்பில் போட்டு நல்லா வாசமாக இருக்கும். ஈவினிங் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அப்போ வால் சூப்பு நல்லி எல்லாம் போட்டிருப்போம். ஆகா, இந்த சூப்பு குடிச்சா என்னென்ன பெனிஃபிட்னு? இது பேக் பெயினுக்கு நல்லது. பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது. கூர்கோல் பேக் பெயினுக்கு பெரும்பாலும் வந்து இந்த சளி இருமல்லாம் போக சூப்பு குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த பேக் பெயினுக்கு, சளி, இருமல் எல்லாத்துக்கும் நல்லது. ரொம்ப எல்லாத்துக்கும் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். ஆஸ்துமா உள்ளவங்களுக்கு. இதில் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க? இதில் இஞ்சி பூண்டு, பட்டாயம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டு. ஓகே, இப்போ நம்ம கடையில் வந்து பீஃப் மட்டும் தான் இருக்கா? ஸ்பெஷல் ஒன்லி பீஃப் மட்டும் தான். ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிக்கன் பிரியாணி, ஆன்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே பண்ணிடுவோம். எல்லாமே. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம கடையில் எத்தனை கிலோ வரைக்கும் பிரியாணி? 10 to 15 படி. நீங்கள் என்ன ஒரு
பீஃப் பிரியாணிலாம் சீப் அண்ட் பெஸ்ட் வாங்க. ஓகே 65 வயசு ஆயிடுச்சு. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. ஓகே, நீங்க இங்க எத்தனை வருஷமா ரகசியம் வந்து பீஃப் பிரியாணி தான். பீஃப் பிரியாணி தான். உங்களை சொல்லவே வேணாம். இவங்களோட தரத்தை பத்தி சொல்றதுக்கு இல்லை, அப்படி ஒரு தரம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 20-25 வருஷம் 20 வருஷமா சாப்பிட்டுருக்கீங்க. சூப்பர் பிரியாணி சூப்பராக இருக்கும் ப்ரோ. எப்போவுமே நான் இங்கே வந்து தான் சாப்பிடுவேன். நான் என்ன வேலையாக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு தான் மற்ற வேலை. நீங்கள் எந்த ஏரியா நீங்கள்? ஆனால் புதூர் தான். ஸோ டெய்லி இங்கே வந்து சாப்பிட்டுருவீங்க. அது பாருங்க, உங்களுக்கு மட்டும் கடவுள் கொடுத்த வர மாங்காவோட வந்து இப்போ பிரியாணி இங்கே வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிட்ற விஷயம் என்னவா இருக்கும்? சில்லி பிரியாணி. எங்கள் பிரியாணி அப்படியே அந்த சில்லியோட வச்சு அந்த அடிப்பாங்க மாதிரி ஒரு அடி. அது நான் சொல்றது, நான் செஞ்சே காமிக்கிறேன்டா அப்படின்னு. பக்கத்துல இருந்து எனக்கு வச்சு திண்டுக்கல் பிரியாணி வேற, ஆம்பூர் பிரியாணி வேற. இங்க மதுரைக்கு நம்ம பிலால் பிரியாணி தான். பிலால் பிரியாணி தான் முறுக்கி விட்டுருவோம். தரமா பாத்தீங்கன்னா எப்படிலாம் சாப்பிட்டு இருக்காங்க மக்கள். நானும் மதுரைக்காரன் தாண்டா. நிறைவா சுவையா மன நிறைவா இருக்கும். தரமான சம்பவம் தான். எல்லா இடத்துலயுமே இங்கே வந்து வாங்குவோம். ஓகே, வாரத்தில் 2 பார்சல் நான் வாங்குவேன். ஸ்பெஷலாக வந்து அத்தா வந்து கிரேவியோட கொடுத்துருவாரு. கிரேவியோட. இன்னொன்று என்ன அடிஷனாக சொல்கிறேன்னா, ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது பாயாசத்தோட கொடுக்கும். பிடிக்கும். பிலால் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை வருஷமா சாப்பிட்டுருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷம் சாப்பிட்டுருக்கீங்க. நான் ஸ்கூல்லேருந்து சாப்பிட்டுருக்கேன். 10 வருஷமா சாப்பிடுவேன். 10 வருஷமா சாப்பிட்டுருக்கீங்க. பிரியாணி தான் சாப்பிடுவீங்க. சில்லி சாப்பிடுவீங்க. அப்போ இங்கே வந்து மாஸ்டர் ஆஃப் ஹீரோ என்னன்னா பிரியாணி சில்லி அவ்வளோ ஃபேமஸ் போல. 20 வருஷமாக சாப்பிடுவேன். பீஃப் பிரியாணி எல்லாமே சுக்கா, சில்லி, குடல் எல்லாமே தரமாக இருக்குது. உண்மைக்கு அதெல்லாம் அனுசரிப்பு அதிகம் உண்டு. ஓகே, இப்போ நம்ம பார்த்த ஒரு 2-3 ஐயா வந்தாங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. இல்லை அதெல்லாம் உண்மையான விஷயம். அவங்க என்றைக்குமே அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். இங்கே வந்து நம்ம கடையில் பிரியாணி என்ன ரேட் தான் வருது? 80 ரூபா. 80 ரூபா. பார்சல்னா பார்சல் அதே ரேட். அதே ரேட் தான். சில பேர் பார்சல்லாம் கூட விற்பாங்க. இல்லை அப்படிலாம் எல்லாம் ஒரே ரேட். எல்லாம் ஒரே ரேட் தான். நம்ம எது குறையா பார்சல் கொஞ்சம் கூட தான் தெரியும். நல்லா குறையா எந்த குறையும் இருக்காது. சில்லி என்ன ரேட்டு? சுக்கா என்ன ரேட்டு? சில்லி 60 ரூபா, சுக்கா 60 ரூபா, குடல் 50 ரூபா. ஓகே. சூப்பு, வால் சூப்பு சாப்பிட 15 ரூபா, பார்சல் 20 ரூபா. ஓகே, எந்த நாளில் விடுமுறை டேட்டு? மக்கள் பார்க்கும்போது தெரியும். ஞாயிற்றுக்கிழமை லீவா? ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் ஃபுல் டே லீவ் நமக்கு. ஏன்னா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கணும். எல்லாரும் சண்டே ஆனால் வந்து அங்கே சாப்பிட ஆரம்பிக்க ஆனால் முடியாது. ஏன்னா சண்டே அவர் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் மற்ற நாளில் ஃப்ரீயாக வேலை பார்க்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் ஃப்ரீயாக சுற்றிட்டு வர்றேன். அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறியே, நியாயமாப்பா? ஓகே, நீங்க எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கண்ணா? நம்ம ஒரு 5 பேர் இருக்கோம். 5 பேர் ஃபுல்லாக அப்படியே அலசி விளாடுறீங்க. எல்லாமே சொந்த பந்தம் தான். எல்லாம் வெளியால் யாரும் இல்லை, எல்லாமே சொந்தம் தான். ஓகே, ரைட். பீஃபுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்க. அப்படியே உடையுது, அப்படியே செமையாக இருக்கு. அதுமாதிரி அதிகமான காரமும் இல்லை. ரொம்ப எல்லாருமே ஃபேமிலியோட சாப்பிடலாம், குழந்தைகள்லாம் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்கும். மாங்காவோட தால்சா, இவங்க தால்சா ஃப்ளேவரில் பார்த்தீங்கன்னா மாங்காய், வாழைக்காய், இந்த மாதிரி எல்லா ஒரு ஸ்பைசஸும் போட்டு வீட்டு முறைப்படி கொடுக்குறாங்கனால டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அவருக்கு மாங்காய், ஆஹா, அந்த தால்சாவில் அந்த மாங்காய் இருந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கா குழம்பு இருக்கும். பாய்ட்டு அன்றைக்கி பிரியாணிக்கு வந்து தால்சா மட்டும் வேணா, கொஞ்சம் கிரேவியும் கொடுங்கண்ணா, அவரு கொடுத்துருவாப்புல. அவ்வளோ அருமையாக இருக்கும். தால்சா வைக்கலையா? தால்சா பிடிக்காத, கிரேவி வாங்கி விடுதானே. பெரும் பிரியாணியே போதும் அப்படின்ட்டு லவ் ஃபெயிலியரா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண மனசு நிறைய கஷ்டம் இருக்கு போல. என்னவோ வெறும் பிரியாணியே போதுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை K.Pudurல இருக்க பிலால் பீஃப் பிரியாணிக்கு வந்தோம். ஸோ அந்த பிரியாணிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சாப்பிட்டு பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க, அது எவ்வளோ சாஃப்டாக இருந்தது அப்படின்றது. ஸோ பிரியாணியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தால்சா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பீஃப் பிரியாணிலே அந்த கிரேவி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, அதுவும் செமையாக இருந்தது. அண்ட் ப்ளஸ் நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னா மாங்காவோட வந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது, ஹைஜீனிக்காக இருந்தது. உங்களே ஃபேமிலியோடு சேர்ந்து தரமான ஒரு சூப்பர் ஸ்பாட் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பிலால் பீஃப் பிரியாணி வாங்க. அப்படியே வந்துட்டாரடா உள்ள. எனக்குன்னே வருவீங்களாடா? அவர் பேசுறாரு, அப்படியே கேட்கும்.
ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு முறைப்படி அந்த மசாலா எல்லாமே அரைச்சி தான் இவங்க பண்ணுறாங்க. அதனால வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த கெடுதலுமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு 20 வருஷமாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்போ நான் சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன், நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நானும் ஜெயபால் தெரியுங்களா, அவனும் நான் என்ன பண்ணுவோன்னா அவன் 7 ரூபா நான் 7 ரூபா ஷேர் பண்ணி இங்கே வந்து குடிச மாதிரி இருந்தது. அங்கே வந்து அங்கே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரியே ஒரு தரமான ஒரு பீஃப் விரும்பிகள் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு vlogல ஒரு சூப்பரான ஒரு எபிசோடில் ஒரு சூப்பரான பிளேஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடுது அன்புடன் விடைபெறும் ஸ்வீட் சதீஷ் மற்றும் கேமராமேன் பால் டப்பா. பாய்.